மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தற்கொலைக்கு சமமானது என தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தெரிவித்த கருத்து குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். சற்று நேரத்துக்கு முன்பு எனக்கு வந்த செய்தி குறித்து நான் நம்முடைய ஊடக நண்பர்களிடம் பத்திரிகையாளர்களிடம் சிலவற்றை கூற விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை தன் போக்கை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. எப்படி ஜெயலலிதா தன்னுடைய திமிர் போக்கு, ஆணவ போக்கு, அகங்கார போக்கு, ஊழலில் கோடியடியாக கொள்ளையடிக்கின்ற அந்த மக்கள் விரோத செயல், இதை எப்படி அவர் மாற்றிக்கிட மாட்டாரோ அதே மாதிரி தான் திமுகவும் ஊழலில் கொள்ளையடிக்கிறது, குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கிறது, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர் நிலங்களை பறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது, மக்கள் விரோத நடவடிக்கை ஈடுபடும். அண்ணா திமுகவும் திமுகவும் ரெண்டு கேடுகட்ட கட்சிகளின் தலைமை. தேமுதிக சட்டமன்றத்தில் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் ஆளும் அதிமுக அரசை விமர்சித்ததனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற உறுப்பினர்களை வலைவீசி அவர்களுக்கு பணமும் கொடுத்து பதவி ஆசை காட்டி மீண்டும் உங்களை எம்எல்ஏ ஆக்குகிறோம் என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் 2 பேர் தவிர மற்றவர்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டது. இது ஒரு கேடுகட்ட கட்சி அதிமுக. அறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. 2006ஆம் ஆண்டு அதுவரை கூட்டணியில் இருந்த எங்கள் கட்சியை உடைக்க எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரனை கைப்பற்றி 2 பேர் எம்பிக்கள், 3 எம்எல்ஏக்கள், 3 எம்பிக்கள், 13 மாவட்ட செயலாளர் வருவார்கள் என்று சொல்லி பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அவர்களை கைவசப்படுத்தி எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் வீடு தேடி கொண்டு போய் கொடுத்து போட்டி பொதுக்குழுவுக்கு கலைஞர் கருணாநிதியினுடைய தலைமையிலான அமைச்சர்கள் ஏற்பாடு செய்தார்கள். 1430 பொதுக்குழு உறுப்பினர்களில் 1360 பேர் வைகோ தலைமையில் தான் இருப்போம் என்று அபிடவிட் கொடுத்தார்கள். 70 பேர் தான் பணத்தாசையிலே போனார்கள். மற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் டெய்லர், டீக்கடை வைத்திருப்பவர், லட்ச ரூபாய் வாழ்க்கையில் பார்க்காதவர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். எலெக்ஷன் கமிஷனில் போய் போட்டி பொதுக்குழு நடத்தினாங்க. சேலத்தில் தினமலர் 7-8 காலம் போட்டது போட்டி பொதுக்குழு புஸ்வானம் ஆயிற்று என்று. எலெக்ஷன் கமிஷனில் நான் போய் ரெக்கார்டு கொடுத்தேன். ஒவ்வொருத்தையும் நேரடியாக வீடியோ பண்ணி ரெக்கார்டு கொடுத்தேன். அவங்க கொடுத்த ரெக்கார்டு கூட போர்ஜரின்னு புருவாயி செஞ்சி ராமச்சந்திரன் மேல எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த புகாரின் மீது டெல்லி போலீஸில் ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது. இது எப்ப விசாரணைக்கு வந்தாலும் செஞ்சி ராமச்சந்திரன் ஜெயிலுக்கு போவார். அது கலைஞர் கருணாநிதியால் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட அபயம். அவர் அதிமுகவுக்கு போயிட்டாரு. இப்ப அந்த வேலையை எங்க கட்சியில செஞ்சு பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. எங்க கட்சி ஆபீஸை கைப்பற்ற பார்த்தாங்க. எங்க உயிர் போனாலும் இந்த ஆபீஸை உங்களுக்கு விட மாட்டோம், செத்து மடிவமை தவிர ஆபீஸை விட மாட்டோம் நின்னோம். இப்ப அந்த வேலையை தேமுதிகவில் செய்யறாங்க. தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ரோட்ல காத்து கிடக்க, வாசல்ல காத்து கிடக்கலையா? பணம் இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு தயாராயிருக்குன்னு சொல்லலையா? அவர் பேரம் பேசல. இத்தனை சீட்டு கொடுக்கறோம்னு சொல்லலையா? கேஸ் போட்டுருக்கீங்க. இன்னொரு கேஸ் போடுங்க. நான் திரும்ப சொல்றேன், இப்பயும் நீங்க பணம் கொடுத்து தான் ஆட்களை பிடிக்கிறீங்க. நான் கேள்விப்படுகிறேன், ஒவ்வொரு நபருக்கும் 3 கோடி வரை கொடுக்கப்படுவதாக செய்திகள் உலாவுகின்றன. அப்ப யார் கொடுத்தது? யாருக்கு நேரம் இந்த ஆசை? உங்களை வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கலன்னாரு ஸ்டாலின் கூட்டணிக்கு. பிறகு போய் காத்து கிடந்தாங்க. இப்ப தேமுதிக கூட்டணிக்கு வர வேண்டும். கூட்டணியை, அந்த கட்சியை சிதைக்க நினைக்கிறார்கள். ஒருபோது நடக்காது. விஜயகாந்த் என்ற அந்த தனி மனிதனுடைய ஆளுமையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. இந்த இப்படி துரோகம் செய்துவிட்டு முதுகிலே குத்திவிட்டு போகிறவர்கள் கட்சி பாதிக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கீழ்த்தரமான ஈரத்தரமான வேலையில் ஈடுபடுகிறது. படுதோல்வியை சந்திக்கும். 3வது இடத்துக்கு தான் போக போறாங்க. ஜெயிக்க போறது நாங்க. 2வது இடத்துக்கு அதிமுக வரும். 234 தொகுதியும் பணத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு ஜெயலலிதா மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் மனக்கோட்டை தூள் தூள் ஆகும். இப்பயும் சொல்றேன், சிறுதாவூர் பங்களாவில் கண்டெய்னர் லாரியில் பணம் கொண்டு போறீங்க, பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்க, ஊருக்கு பணத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன கேஸ்ல போட்டு கைது செய்ய போறதா தினமலர்ல வந்திருக்கு. தாராளமா கைது செய்யுங்க. என்ன தேர்தல் வேலைக்கு போக முடியாம போயிருமா? மாநாட்டுக்கு போக முடியாம போயிருமா? நாங்க மாநாடு 10ஆம் தேதி நடத்த போறோம். கைது செய்து பார். நான் பத்தி கவலைப்படல. ஆனா இந்த நாட்டில் கேடுகட்ட கட்சி தலைமை அதிமுக தலைமை, திமுக தலைமை. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை கொடுத்து ஒரு கட்சி கூட்டணிக்கு வர்றதுன்னா பணத்தை கொடுத்து மாவட்ட செயலாளர் இழுக்கிற கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்தா இருக்கும்? இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள்.
இவற்றை மக்களவ கூட்டணி தேமுதிகவோடு தோள் கொடுத்து பாதுகாக்கும். 10ஆம் தேதி மாநாடு மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்தில் 15 லட்சம் பேர் இந்த மாநாட்டிலே வரப்போகிறார்கள். இதுபோல ஒரு மாநாடு நடந்துகிற அளவுக்கு நான் தீவுத்திடல் கேட்டேன். எங்க மாநாட்டுக்கு அது கோர்ட்ல கேஸுக்கு கொடுக்க முடியாது. நாங்க ஜெயலலிதாவுக்கு எப்படி இப்ப கொடுக்கறாங்க 9ஆம் தேதி தீவுத்திடல், எங்களுக்கு இல்லைன்னவங்க. ஜெயலலிதாவுக்கு எப்படி தீவுத்திடல் மாநாடு கிடைச்சது, எனக்கு பத்தி கவலை இல்லை. மாமண்டூர் மாநாடு விருகம்பாக்கத்தில் அண்ணா நடத்திய மாநாட்டை போல இந்த மாநாடு தேமுதிக மக்கள் நல கூட்டணியை ஆட்சிபடத்தில் அமர்த்தி வைக்க போகிற மாநாடு. லட்சோப லட்சம் பேர் வர இருக்கிறார்கள். அரசியலில் மகத்தானதோர் திருப்பத்தை இந்த மாநாடு அறிவிக்கும். தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே திமுக கூட்டணி வைக்கணும் நினைச்சிருந்தாங்க. மக்கள் நல கூட்டணியை வச்சது ஒரு தற்கொலைக்கு சமன் சொல்லி சந்திரகுமார் சொல்றாரு. இப்ப நான் யாரை சொன்னேன்? விலை போனவர்களையும், அதாவது முத நாள் வரையில கிணத்தில் குதிக்க சொல்லால் குதிப்பேன்னு சொல்லி சந்திரகுமார் பேசினார். 3 நாள் எல்லா கூட்டங்களையும் பேசினார். திமுக அதிமுக வசைப்பாடினார். இவ்வளவு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்துக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு இந்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள மாற்றம் நடக்க என்ன காரணம்? அவர் தன்னை விற்று விட்டாரா? மக்கள் தீர்மானிக்கட்டும்.